வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் கடைசி ஒரு 10-15 நாளில் நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். நியூ பேட்டர்னில், அதாவது புதுசாக எதுவும் டாபிக் கேட்டாங்க அப்படின்னா, நியூ வெண்டார் வந்தனால ஒரு சிலது புதுசாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் புதுசாக படிச்சுட்டு போகணும். போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே அதே மாதிரி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி நேரத்தில் இந்தந்த டாப்பிக்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதனால் அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரெக்வஸ்ட். ஓகே, அதாவது 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 4 5 ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற வீடியோ கொடுக்குறதுக்குமே யாராச்சும் ஒருத்தருடைய அந்த லாகின் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்னால் வந்து அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, புதுசாக ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா, எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நியூ டாபிக்ஸ் இல்லைனா டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு நான் வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்களுக்கு, பர்டிகுலராக கான்ஸ்டபிள் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இது 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 வந்து நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், பர்டிகுலராக கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட 19 வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 19 வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 23 வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேப்பில் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன டாபிக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை புதுசாக டீச் பண்ணி 23 அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இது வந்து என்னோட தரப்புல இருந்து உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ரெக்வஸ்ட். முடிஞ்ச அளவு மொதல் நாள் 2ஆம் நாள் அட்டன் பண்ணுறவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். புதுசாக என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு போகிறவங்களுக்கு அது எல்லாமே வந்து நான் முன்னாலேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக இருக்கிறது ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் தான். ஸோ அதில் எதுவும் புதுசாக கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட மார்க் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு போகிறவங்களுக்குமே நான் முடிஞ்ச அளவு என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். அதை தாண்டி கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் அவ்வளோ அதிகமாக வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எம்டிஎஸ்க்கு போகிறவங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக் சொல்கிறேன்ல, அதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் கன்ஃபார்மாக இந்த டாப்பிக்லாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டாப்பிக்கும் 5 டாப்பிக்கும் இருக்குதுன்னா அதை மட்டும் நான் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்களுக்கும் நான் வந்து ஒரு 10 டாபிக் 15 டாபிக் கொடுக்கறதுக்கு பதிலாக தேவையானதை மட்டும் கொடுப்பேன். அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. டிசிஎஸ் விசஸ் எஜுகுட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஜிகே, ரீசனிங், இங்கிலீஷ், மேத்ஸுக்கு 4 வீடியோ கொடுத்துருக்கோம். 4 சப்ஜெக்ட்டுக்கும் 4 வீடியோ கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி கேட்குறாங்க, புதுசாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ ஒரு கம்பாரிசன் வந்து இதில் இருக்கும். ஓகே, 4 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். இதோட சம்மரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த 4 வீடியோ நீங்கள் தனித்தனியாக பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துருங்க. உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செஷன் 1ல் எல்லாருமே ரீசனிங் தான் படிச்சிருப்பீங்க. ரீசனிங், மேத்ஸ் ரெண்டுமே இருக்குது. ரீசனிங் மட்டும் படிச்சிருந்தாலே நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். குவாலிஃபை ஆனால் போதும். செஷன் 2ல் வந்து ஜிகே, இங்கிலீஷ் இருக்குது. 25 கொஸ்டின் கேட்குறாங்க, 40 நிமிஷம் டைம். ஓகே, இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சா உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸை பற்றி பார்க்க போகிறதே கிடையாது. மேத்ஸ் நீங்கள் படிக்கலாட்ட கூட நீங்கள் குவாலிஃபை ஆகலாம். பட் அதுக்காக ரீசனிங்கை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சில டாபிக் பார்க்காம போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. அதனால் ரீசனிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஜிகே, இங்கிலீஷில் நீங்கள் என்னென்ன கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் கொஷின் கேட்குற அந்த விதம் மாறி இருக்குது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க, லென்த்தான கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லா எக்ஸாம்லையுமே கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கான வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் மொத்த ஜிகேவும் ரிவிஷன் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிக்கேலையுமே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம்
இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, டான்ஸ்லேயே வந்து நிறையா இருக்குது. அதாவது கிளாசிக்கல் டான்ஸு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய 2.0 சேனலில், சந்துருமாஸ் 2.0 சேனலில் 2024 கேட்டிருந்த ஜிகே கொஷின்ஸை டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகே, 29 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. நீங்கள் ஜிகே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நிறையா புதுசாகவும் கற்றுக்குவீங்க. இதிலேருந்தே டைரக்ட் கொஷின் நிறையா உங்களுக்கு வரும். ஓகே, 25 கொஷினில் 10 to 15 கொஷின் இதிலிருந்தே வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க. இது ஃப்ரீ தான். சந்துருமாஸ் 2.0 சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஜிகே கிராஷ் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நியூ பேட்டர்னில் கேட்குற கொஷின்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஜிகே டெய்லி 10ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்குறாங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கம்பேரிஷன் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன்ல, அதை தான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹோமோனிம்ஸ்லேருந்து கொஷின் ரெகுலராக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டயர் 1லேயே, சிஜிஎல் டயர் 1லேயே வந்து பேசேஜ் ரீடிங் கேட்டிருக்காங்க. ஓகே, பேசேஜ் ரீடிங் கேட்டிருக்காங்க. பிக்யூஆர்எஸ் எப்பவும் கேட்கறது தான். பட் எம்டிஎஸோட பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் ரீடிங் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, பிக்யூஆர்எஸும் கேட்டது கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே கேட்டது கிடையாது, ஹோமோனிங்ஸும் கேட்டது கிடையாது. ஓகே, ஆனால் இந்த வருஷம் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் படிச்சிருப்பீங்க. அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அந்த பிடிஎஃப் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. கொஷின் கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிக்யூஆர்எஸும் நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா படிச்சுட்டு போயிருங்க. எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கு எந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம கோர்ஸில் இருக்கவங்களுக்கு. ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேசேஜ் ரீடிங்கும் எம்டிஎஸோட சிலபஸில் இருக்குது. அவங்க இது வரைக்கும் கேட்கலையே தவிர சிலபஸில் இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவசியம் இல்லை, கேட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஹோமோனிம்ஸும் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மற்றதெல்லாம் சேம் தான், மற்றதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நான் சொன்னதுமே எம்டிஎஸில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக நடந்த மற்ற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ்லேயும் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் உங்களோட செலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றனால நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ், ஹோமோனிம்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே வந்து நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு பிடிஎஃபை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். ஓகே, அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நம்ம கோர்ஸில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கோர்ஸில் இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே இதுக்கான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கிராமர் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒக்காபுலரி ஃபோல்டர், ப்ராக்டிஸ் காம்ப்ரஹென்ஷன் ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒக்காபுலரி ஃபோல்டரில் இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோனிம்ஸுக்கு ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் இந்த 4 வீடியோவாச்சும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஃப்ரேசல் வேர்பும் பார்த்துருங்க. முன்னாலே சொல்லாமல் விட்டுட்டேன், ஃப்ரேசல் வேர்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டில் ஃபில் இன் த பிளாங்க்கில் யூஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதில் ஒரு 18 வீடியோ இருக்குது, இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மற்ற ஒக்காபுலரிலாம் நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பாசிபிள் கிடையாது, நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கணும். நான் முன்னாடியே உங்களுக்கு படிக்க சொன்னது தான். எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதே இதில் உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், ப்ராக்டிஸ் காம்ப்ரிஹென்ஷன் க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 வீடியோ, பிக்யூஆர்எஸ்க்கு அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸுக்கு ஒரு 10 வீடியோ, பேசேஜ் ரீடிங்க்கு ஒரு 8 வீடியோ இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மட்டும் போதும், இதில் இருந்தால் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷுக்குமே நம்ம வந்து ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சந்துருமாஸ் 2.0 சேனலில் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் 9 வீடியோ கொடுத்துருக்கேன், இன்னொரு 1 வீடியோ கொடுப்பேன். ஓகே, மொத்தமாக 10 வீடியோ கொடுப்பேன். அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நியூ பேட்டர்னில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்மளுடைய 2.0 சேனலில் வரும். சிஜிஎல் 2025 கேட்டிருந்த
கிராமர் கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் கொடுப்பேன். ஃபில் இன் த பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வாய்ஸ், நரேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஒரு வீடியோ ஒரு 10லேருந்து 20 கொஷின் வச்சு ஒரு வீடியோ கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாமில் ஒருவேளை இப்படியெல்லாம் கொஷின் கேட்டால் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான், ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். எல்லா டாப்பிக்லேருந்துமே நான் எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் டெய்லி ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10, அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு வீடியோ, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. 2.0 சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங், மேத்ஸ் ரெண்டும் சேர்த்து செஷன் 1ல் நீங்கள் யூஆர் கேண்டிடேட்னா 36 மார்க்கு, ஓபிசி இடபிள்யூஎஸ்னா 30 மார்க்கு, மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க 24 மார்க் எடுக்கணும். அதாவது 12 கொஷின் மினிமம் அட்டன் பண்ணணும். ஓகே, நீங்கள் ரீசனிங்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு வேளை நிறையா கொஷின் புது டாப்பிக்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 12 கூட அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு, மேத்ஸும் படிக்காமல் போயிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகாமல் போகிறதுக்கான அந்த சான்ஸும் இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறனால சொல்கிறேன். ஓகே, அதனால் இந்த ரீசனிங்கில் புது டாபிக்ஸ் ஒரு சிலது இருக்குது, அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. இல்லை நான் மேத்ஸும் ஓரளவு படிச்சிருக்கேன், ரீசனிங்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த புது டாபிக் பார்க்க வேண்டாம். நான் ரீசனிங் மட்டும்தான் படிச்சிருக்கேன், மேத்ஸ் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது டாபிக் பார்த்துக்குவாங்க. நான் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன்ல, இதுதான் அந்த புது டாபிக்ஸ். ஓகே, இன்இக்வாலிட்டி, லெட்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட், அட்ரஸ் மேட்சிங், இந்த மாதிரி ஒரு சில புது டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அடுத்ததாக வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன், காஸ் அண்ட் எஃபெக்ட், வேர்ட் ஃபார்மேஷன், டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே ஒரு வீடியோ தான் இருக்கும். ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய ரீசனிங் கோர்ஸ்லையும் இருக்குது, ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் ரீசனிங் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா டாபிக்ஸும் இருக்கும். அதில் நான் சொன்ன அந்த புது டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது டிசிஷன் மேக்கிங், அட்ரஸ் மேட்சிங்லாம் ரெகுலராக எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். இன்இக்வாலிட்டியுமே அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ எம்டிஎஸில் கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை. அதுக்கப்புறம் ரீசனிங்க்குமே நம்ம வந்து ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். 2.0 சேனலில் ஒரு 18 வீடியோ, இன்னும் ஒரு சில வீடியோ வந்திருக்காது, எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அதுவுமே உங்களுக்கு அடுத்தடுத்து டெய்லி வீடியோஸ் வந்து ஈவினிங்கில் வரும். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் எம்டிஎஸோடது, இதே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சில காமனான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமில், எஸ்எஸ்சி எக்ஸாமில் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு சில டாபிக் புதுசாக கேட்குறாங்க. அதுக்காக நீங்கள் அதுக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்க முடியாது. ஸ்டெனோகிராஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக 2-3 டாபிக் புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்க மாட்டாங்க, சிஜிஎல்ல கேட்டிருக்கவே மாட்டாங்க. செலெக்ஷன் போஸ்ட்டில் நிறையா புதுசாக கேட்டிருந்தாங்க, அடுத்தடுத்த எக்ஸாமில் அது கேட்கல. அந்த மாதிரி ஒரு சில இர்ரெலவெண்ட் டாபிக்ஸ் இருக்கும், அவுட் ஆஃப் சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்குமே வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலுமே எக்ஸாமில் ஏதாச்சும் 1-2 புதுசாக இருக்கலாம், அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போங்க. நீங்கள் படிக்காதது என்னன்னே தெரியாதது கூட 1-2 வரலாம். அதுக்காக நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது யாருக்குமே தெரியாது. ஓகே, யாருக்குமே தெரியாத ஒரு சில டாபிக் வரும், இர்ரெலவெண்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, சிலபஸ்குள்ளேருந்து கேட்குற கொஷின்ஸை மட்டும் தெளிவாக அட்டன் பண்ணிங்கனாலே போதுமானது. 1-2 எக்ஸ்ட்ராவாக வந்தாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா விட்டுருங்க. ஓகே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்த உடனே நெகட்டிவாக ஃபீல் பண்ணிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் முன்னாலே சொல்கிறேன், மென்டலி ப்ரிப்பேர்டாக போங்க. ஏதாச்சும் புதுசாக வந்தாலும் நம்ம அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஓகே, ஸோ உங்களால் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா மார்க் டெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடுறப்போ வந்து எனக்கு 130க்கு மேலே வந்துச்சு, 135க்கு மேலே வந்துச்சு, ஆனால் இப்போ நான் எக்ஸாமில் வந்து 120, 110 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் அந்த மாதிரி இருந்திருக்கும். எல்லாருமே அந்த அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ கம்மியாக மார்க் எடுத்தாலும் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் அந்த மாதிரி இருந்தனால தான் கம்மியாக மார்க் எடுத்திருப்பீங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, பாசிட்டிவாக இருங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க, நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.